மதுரையில் கலைஞர் நூலகம் வரவேற்கத்தக்கது. அந்த இடம் குறித்து வெளியாகும் தகவல் தவறானது. PR பாண்டியன் பேட்டி. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்க திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்த நிலையில் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்பு இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் 58 கால்வாய் பாசன பகுதிகளில் தண்ணீர் திறப்பதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதுரை நத்தம் சாலையில் அமைக்கக்கூடிய கலைஞர் நூலகம் வரவேற்கத்தக்கது. கலைஞர் நூலகம் அமையும் இடம் பென்னிக்விக் வாழ்ந்ததாக கூறப்படுவது தவறான கருத்து. அதற்கான ஆதாரம் எங்கும் இல்லை. இளைஞர் சமூகத்திற்கு தேவையான நூலகம் அமைப்பது வரவேற்கத்தக்கது. அமைக்கும் இடத்தில் உள்ள மரங்களை அகற்றுவதில் உரிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றார். யூனிவர்சிட்டிஸ் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் கடன் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தது. அதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. இருந்தும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இந்த பட்ஜெட்டுக்குள்ளாக தமிழக அரசாங்கம் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக தென் தமிழகத்தில் மத்திய மண்டலத்திலும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அந்த பல்கலைக்கழகம் உதவியாக அமையும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைவாக ஆசியாவிலேயே சிறந்த ஒரு நூலகத்தை மதுரையில் உருவாக்குவதற்கு தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதனை கட்டப்படுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இடம் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்விக்கு வாழ்ந்த இடம். அதனை நூலகம் அமைக்கக்கூடாது என்கிற ஒரு மாற்று கருத்து தமிழ்நாட்டில் உலா வருகிறது. இது உண்மைக்கு புறம்பானது. எங்களிடத்தில் பென்னிக்விக் அவர்கள் தன் வாழ்நாளில் பயன்படுத்திய நாட்குறிப்பு டைரி எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த டைரி குறிப்பில் எந்த இடத்திலையும் அவர் மதுரையில் தங்கி வாழ்க்கை ஈடுபட்டதாகவோ அணை கட்டுவதற்கான பணிகளில் ஈடுபட்டதாகவோ எந்த இடத்திலே அவர் குறிப்பிடவில்லை. அதற்கான ஆதாரங்களும் இல்லை. அவர் முல்லைப் பெரியாறு அணை பகுதியிலேயே தான், தேக்கடி பகுதியிலே தான் அவர் குடியிருந்திருக்கிறார். அவருடைய பங்களா இன்றைக்கும் பராமரிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து அவர் கம்பா அருகே அனுமந்தப்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற சர்ச் கிறிஸ்தவ தேவாலயத்தில் தங்கி பல நாட்கள் அங்கே அதனை வணங்குகிற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார். அந்த பாதிரியாரோடு நெருங்கிய நட்பு கொண்டு அவர் இல்லத்திலே கூட தங்கியிருந்து பல நாட்களுக்கு பிறகு அவர் கொடைக்கானலில் போட் கிளப் என்று சொல்லக்கூடிய புகழுக்குரிய அந்த போட் கிளப்பில் அவர் உறுப்பினராக இருந்து சேவையாற்றியிருக்கிறார். அந்த கொடைக்கானல் மையப்பகுதியில் 21 ஏக்கர் பென்னிக்விக்கு சொந்தமான ஆவணங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அவர் சொந்தமான ஆவணங்கள் கூட எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் தேவையான பட்சத்தில் நாங்கள் பகிரங்கமாக வெளியிட காத்திருக்கிறோம். ஆகவே ஆசியா புகழ்மிக்க ஒரு நூலகத்தை மதுரையில் உருவாக்குவதன் மூலமாக அகலாராய்ச்சி பணிக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அது பயனளிக்கும். ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, அதே போல் அறிஞர் பெருமக்களுக்கு அது உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த நூலகம் எந்த தடையும் இல்லாமல் இந்த பென்னிக்விக்கு பெருமை சேர்க்கிற வகையில் அது இந்த இடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இடத்திலே அமைப்பதற்கு வைகை முல்லைப் பெரியாறு பாசன விவசாயிகள்
ஒத்த கருத்தோடு அதை நாங்கள் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் வெண்ணிக்கு நினைவாக உறுதிபட தெரிவிப்பதன் மூலமாக மதுரை மாநகரம் வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் விரும்புகிறோம்.